சிலர் இந்த சம்பவத்துக்கு போதை தான் காரணம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பிரபலமானவங்க பதிவிடுறாங்க. சரி போதனே வச்சுக்கோங்களேன். போதையிலே அவன் ஊர்ல இருக்கிறவனை தானே வெட்டி இருக்கணும். போதனை அங்கதானே பிரச்சனை நடந்திருக்கணும். ஆனா பாருங்களேன், 5 கிலோமீட்டர் தாண்டி வந்து வெட்டி இருக்கிறான். அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா அங்க இருக்கிற தலித் மக்களை அச்சுறுத்துவதற்கு, தன் ஜாதி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இது போல பல வருஷமா செய்துகிட்டே வராங்க. ஊடக வெளிச்சத்துக்கு வந்தது 1, 2 தான். இன்னும் திரைமறைவுல நிறைய இருக்கு. உண்மையிலே திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாட்டிலே மிக மிக மோசமான மாவட்டமா இருக்கு. அங்க இருக்கிறவங்க எத்தனை வருஷமா இது போன்ற சாதிய பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, களத்துல நின்றுட்டு இருக்காங்க, தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஊடகங்களும் மற்றவர்களும் இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்த ஜாதிக்காரனை கொலை செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு ஊடகங்கள் வெளிப்படையா பேசவோ விவாதப்படுத்தவோ இன்னமும் தயங்கிட்டு தான் இருக்கிறாங்க, மறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சொல்ல போனோம்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிப்படையா பேச மறுக்கிறாங்க இந்த விஷயத்தை, நாங்குநேரி விஷயத்தை. காரணம் தேர்தல். தேர்தலை காரணம் காட்டி தன் சொந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக, சாதிய சமூகத்துக்கு எதிராக எந்தவித எதிர்ப்பையும் தெரியப்படுத்துற கொள்கைவாதிகள் எல்லாமே கார்ப்பரேட் அரசியலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகள், இப்போ நடந்துக்கிற இந்த செயல்பாடுகள் நமக்கு உணர்த்துது.